Purple.
அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம், குட் ஈவினிங். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் பேசுற தெளிவா கேக்குதா? ஆம் யாராவது சார். ஒரு ஆள். ஓகே, கேக்குது. ஓகே, ஓகே, ரைட். நம்ம இன்றைய கிளாஸ்ல வந்து என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, புதிய கல்வி சீர்திருத்தம் தொடர்பாக பார்க்க போறோம். அதாவது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நியூ எஜுகேஷன் ரிஃபார்ம் என்று கேள்விப்பட்டிருப்பீங்க. சரியா? நான் ஸ்கிரீன் ஒன்று ஷேர் பண்ணியிருக்கிறேன். அந்த ஸ்கிரீன் உங்களுக்கு எல்லாருக்கும் விளங்குதா, விசிபிளா இருக்குதா? ஓ சார். ஓகே. இப்ப இந்த புதிய கல்வி சீர்திருத்தத்தின் ஸ்லோகம், அதாவது அதுல அந்த அதுல ஸ்லோகம், அதுல மந்திரம் என்னன்னு சொன்னா யாருக்காவது தெரியுமா? புதிய கல்வி சீர்திருத்தத்தின் ஸ்லோகம், மந்திரம் என்னன்னு தெரியுமா யாருக்காவது? நான் நோக்கத்தை கேட்கல, நோட் பண்ணி கொள்ளுங்க. அப்ப இதுல வந்து உங்களுக்கு நான் அனைவருக்கும் சம வாய்ப்பு. ஓகே, கல்வியின் மாற்றம் நாட்டின் மாற்றம். இதுல வந்து நான் உங்களுக்கு மியூட் அடுப்ப இல்ல. சரியா? எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. எக்ஸாமுக்கு குறைஞ்சது ஒரு 5-6 கேள்விகளை பரவலாக எதிர்பார்க்கிறாங்க. அதனால இதுல நம்ம நிறைய கேள்விகள் பார்க்க வேண்டியிருக்குது. நோட் பண்ணிக்கொள்ளுங்க. புதிய கல்வி சீர்திருத்தத்தின் ஸ்லோகம் அல்லது மந்திரம். புதிய கல்வி சீர்திருத்தத்தின் ஸ்லோகம் அல்லது மந்திரம். புதிய கல்வி சீர்திருத்தத்தின் ஸ்லோகம் அல்லது மந்திரம். ரைட். கல்வியின் மாற்றம் நாட்டின் மாற்றம். கல்வியின் மாற்றம் நாட்டின் மாற்றம். கல்வியின் மாற்றம் நாட்டின் மாற்றம். இதுதான் புதிய கல்விக் கொள்கையின் ஸ்லோகம். புதிய கல்வி சீர்திருத்தத்தின் ஸ்லோகம் அல்லது மந்திரம் என்று சொல்லலாம். சரியா? ரைட். நான் நெக்ஸ்ட் பேஜ் போறேன். ரைட். இது வந்து இந்த புதிய கல்வி சீர்திருத்தம், இதுக்கு முதல் என்னென்ன சீர்திருத்தங்கள் வந்துச்சுன்னா நம்ம பிறகு பார்க்கலாம். இப்ப நம்ம புதிய கல்வி சீர்திருத்தம் மட்டும் பார்ப்போம். சரியா? ரைட். இது 2019 தான் இதை பத்தி யோசிக்கிறாங்க. கவர்மெண்ட் என்ன செய்யுதுன்னா 2019 இதை பத்தி யோசிக்குது. என்ன யோசிக்குது? ஆரம்ப கலந்துரையாடல் மற்றும் தேசிய கல்வி நிர்வாகத்தில் கல்வி சீர்திருத்த குழு ஒன்று நிறுவப்படுது 2019. அப்ப கொண்ட சம்டைம் கேள்விகள் கேட்கலாம். புதிய கல்வி சீர்திருத்தம் தொடர்பாக தேசிய கல்வி நிர்வாகத்தில் கல்வி சீர்திருத்த குழு எப்போது நிறுவப்பட்டது என்ற கேள்வி கேட்கலாம். நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 2019 ஆண்டு தான் ஆரம்ப கலந்துரையாடல் நடக்குது. அதோட தேசிய கல்வி நிர்வாகத்தில் கல்வி சீர்திருத்த குழு ஒன்று நிறுவப்படுகிறது. சரியா? 2020 NCE கொள்கை ஒப்பந்தம் முடிவு செய்யப்பட்டது. NCE கொள்கை ஒப்பந்தம் முடிவு செய்யப்பட்டது. நோட் பண்ணிக்கொள்ளுங்க. NCE என்றது என்ன? நேஷனல் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் பாலிசி அக்ரிமெண்ட். நேஷனல் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் பாலிசி அக்ரிமெண்ட்.
அதாவது கொள்கை ஒப்பந்தம், நேஷனல் காலேஜ் ஆஃப் தேசிய ஆஹ், கல்வியற் கல்லூரியிட கொள்கை ஒப்பந்தம் என்ன செய்யறாங்க, என்சிஇ என்ன செய்யறாங்க, 2020 முடிவு செய்யப்படுது. 2021 முடிவெடுக்கிறாங்க. என்னன்னு சொன்னா, தரம் 1, தரம் 6, தரம் 10ஆம் வகுப்புகளுக்கான மேம்பாட்டு பாடத்திட்டம் NSAF முடிவு செய்யப்பட்டது. NSAF, அதையும் நோட் பண்ணிக்கொள்வோம். ஸ்கிரீன் விளங்குதா உங்களுக்கு? இல்ல ஸ்கிரீன் விளங்குதா? இல்ல ஆமாம் சார். இருந்தது எழுத்து சின்னதா விளங்கு. இருக்கு சார். பிடிஎஃப் விளங்குதானே? பிடிஎஃப் விளங்குது, சின்னதா இருக்குது. ரைட், ஓகே. NSAF சொன்னா என்ன, யாருக்காவது தெரியுமா? NSAF யாருக்காவது தெரியுமா? NSAF. நான் அதை வந்து உங்களுக்கு மெசேஜ்ல போட்டு விடுறேன், அதை கொஞ்சம் பாருங்க. நேஷனல் மெசேஜ்ல ஸ்டூடெண்ட் போட்டு விடுறேன். NSAF என்றது நேஷனல் ஸ்கில்ஸ் அசஸ்மெண்ட் ஃப்ரேம்வொர்க். மைக்கை மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. 2021 ஆண்டு 1ஆம் வகுப்பு, 6ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்புக்கான மேம்பாட்டு பாடத்திட்டம் NSAF முடிவு செய்யப்பட்டது. NSAF என்றது என்ன? நேஷனல் ஸ்கில்ஸ் அசஸ்மெண்ட் ஃப்ரேம்வொர்க். மெசேஜ்ல போட்டுக்கிறேன்னு பாருங்க. இது நேஷனல் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் மாணவர்களின் ஆசிரியர் திறன்களை மதிப்பீடு செய்யும் தேசிய அளவிலான மதிப்பீட்டு அமைப்பாகும். இவங்க வந்து என்ன செய்யறாங்க, இந்த அமைப்பு என்ன செய்யுது, 1ஆம் வகுப்புக்கும், 6ஆம் வகுப்புக்கும், 10ஆம் வகுப்புக்கும் என்ன செய்வோம், புதிய பாடத்திட்டத்தை அமுல்படுத்துவோம், புதிய கல்வி சீர்திருத்தத்தை அமுல்படுத்துவோம் என்ற ஒரு முடிவு. 2022ஆம் ஆண்டு என்ன நடக்குது? அபிவிருத்தி செய்யப்பட்ட பாடப்பரப்புகள் நாடு முழுவதும் முன்கூட்டியே பரிசோதனை செய்யப்பட்டது. ரைட். அதாவது நான் நினைக்கிறேன் வந்து களுத்துறை டிஸ்ட்ரிக்ட், அதே போல கேகொல்ல டிஸ்ட்ரிக்ட்ல இரண்டு பாடசாலைகள்ல இந்த புதிய கல்வி சீர்திருத்தத்தை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி அமுல்படுத்தி பார்த்தாங்க. இது சரி வருகுதா, பிள்ளைகளுக்கு ஓகேவான்னு சொல்லி பார்த்தாங்க. பரிசோதனை செய்யப்பட்டது. 2023 இந்த மைக்கை கொஞ்சம் மியூட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. மைக்கை மியூட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. மைக்கை மியூட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க எல்லாரும். ரைட். டவுட் கேட்கிற டைமுக்கு மட்டும் மைக் அன்மியூட் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் இல்லாம இருக்கும். அதுக்கு தான் 2023 பாடத்திட்ட மீள்பகுப்பாய்வு NEPF வரையறைகளுடன் ஒத்துப்போகின்றனவா என பரிசோதிக்கப்பட்டது. நோட் பண்ணிக்கொள்ளுங்க. NEPF NEPF. ரைட். NEPF சொன்னா நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ஃப்ரேம்வொர்க். நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ஃப்ரேம்வொர்க். நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ஃப்ரேம்வொர்க். நான் இதை போட்டிக்கிறேன்னா சட்ல போடுகிறேன். அப்ப 2023 நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ஃப்ரேம்வொர்க் இலங்கையினுடைய இந்த அமைப்போட என்ன செய்யுது, ஒத்துப்போகின்ற வரையறைகளுடன் ஒத்துப்போகின்றதா என பரிசோதிக்கப்படுது. திரும்ப 2024 ஆட்சி மாறிட்டு அப்ப அந்த டைம்ல என்ன செய்யறாங்க, NPP உடன், அதாவது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துடன் கல்வி சீரமைப்பு கொள்கை ஒத்துப்போகின்றதா என பரிசோதித்து பார்க்கிறாங்க. 2025 கல்வி சீர்திருத்தத்திற்கான 5 தூண்களை அறிமுகம் செய்யறாங்க. சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு முன் இதுல சொல்லிக்கிறாங்க. 2020ஆம் ஆண்டு 21ஆம் ஆண்டு கோவிட் காலமாக இருந்துச்சு அவங்களுக்கு. அதே போல
2022-23 பொருளாதார நெருக்கடியான காலமாக இருந்துச்சு. ரைட். இந்த கீழே பாருங்க, நான் சொன்ன ஆங்கில வார்த்தைகளுக்குரிய இது இருக்குது. என்சிஎஃப் சொன்னா நான் என்சிஎஃப் உங்களுக்கு சொல்லல. என்சிஎஃப் சொன்னா நேஷனல் கரிக்குலம் பேசுறது கேட்கல. ஃப்ரேம்வொர்க். இதை நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு பிறகு பார்த்தாலும் சார் ஓகே. கதைக்கிறது விடாதே. என்சிஎஃப் சொன்னா நேஷனல் பேசுறது கிளியர் இல்ல. டிஎஸ்எஃப் சொன்னா டீச்சர் ஸ்டாண்டர்ட் கிளியர் இல்லாம இல்ல கேக்குதா? இல்ல கேட்கல. இஷ்யூ அடிக்குது போல. ரைட், இப்ப கேக்குதா? இப்ப நல்லா கேக்குது. இப்போ ஓகே சார், இப்போ ஓகே சார். ஓகே ரைட். இதுல வந்து நம்ம ஒவ்வொரு இதா பாத்திக்கிறோம். 2019 இங்க கொஞ்சம் இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கொண்டாலும் ஓகே, நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 2019 ஆரம்ப கலந்துரையாடல் நடக்குது. 2020 என்சிஇ கொள்கை ஒப்பந்தம் முடிவு செய்யப்பட்டது. என்சிஎஃப் டிஎஸ்எஃப் இதுல நான் ஷார்ட் ஃபார்ம்ல இருக்குது. இதுல விரிவ தாரன். 2021 முதலாம் வகுப்பு 6ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்புகளுக்கான மேம்பாட்டு பாடத்திட்டம் NSAF-னால் முடிவு செய்யப்பட்டது. அதே போல 2022 அபிவிருத்தி செய்யப்பட்ட பாடப்பரப்புகள் நாடு முழுவதும் முன்கூட்டியே பரிசோதனை செய்யப்படுகிறது. 2023 பாடத்திட்ட மேல் பகுப்பாய்வு NEPF-இன் வரையறைகளுடன் ஒத்து போகின்றதா என பரிசோதிக்கிறாங்க. 2024 ஆட்சி மாறுறதால தேசிய மக்கள் சக்தி NPP கவர்மெண்ட் என்ன செய்யுது, ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இந்த புதிய கல்வி சீர்திருத்தம் அவங்களோட கொள்கையோட ஒத்து போகுதா என்று பரிசோதிக்கிறாங்க. 2025 கல்வி சீர்திருத்தத்திற்கான 5 தூண்களை அறிமுகம் செய்யறாங்க. சீர்திருத்தங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு முன் மேற்கொள்ளப்பட்ட வேலை திட்டங்களை தான் இதில் தந்திக்கிறாங்க. சரியா? ரைட். இப்ப இதுல அந்த ஷார்ட் ஃபார்மா தந்திருந்தாங்க. NCF சொன்னா இன்னைக்கு இது பாருங்க, நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க். நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க். TSF சொன்னா டீச்சர் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃப்ரேம்வொர்க். NEPF சொன்னா நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ஃப்ரேம்வொர்க். NSAF சொன்னா நேஷனல் ஸ்டூடெண்ட் அசஸ்மெண்ட் ஃப்ரேம்வொர்க். சரியா? இவ்வளவும் தந்திக்கிறாங்க. ரைட். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட், இந்த முதலாவது பயணம் சம்பந்தமாக பார்த்தோம். பாடத்திட்ட மேம்பாட்டுக்கான பயணம் தொடர்பாக பார்த்ததுல யாருக்கும் எதுவும் டவுட்ஸ் இருக்குதா? ரைட். இப்ப நான் பேசுற தெளிவா கேக்குதானே? இப்ப அடுத்தது இலக்குகள் மற்றும் நோக்கங்கள். ரைட். இந்த புதிய கல்வி சீர்திருத்தத்தின் இலக்கு என்ன இருக்குது பாருங்க. இலக்கு 21ஆம் நூற்றாண்டின் மற்றும் அதற்கு பிந்திய சவால்களுக்கு தயாராக இருக்கும் ஒரு குடிமகனை உருவாக்குவதற்கான அடித்தளத்தை அமைப்பது மற்றும் நிலையான தேசிய வளர்ச்சி மற்றும் நாட்டின் அமைதிக்கான செயற்பாட்டிற்கு பங்களிப்பு செய்தல். இதுதான் புதிய கல்வி சீர்திருத்தத்தின் இலக்கு. சரியா? இதில் நோமலா நீங்க ஒரு ஷார்ட்டா சமரி பண்ணி பாடமாக்கி வச்சுக்கொள்ளுங்க. சம்டைம் எக்ஸாம்ல எழுதுற கேள்வியில என்ன செய்யலாம், இலக்குகள் என்னன்னு சொல்லி கேட்கலாம். சரியா? இலக்குகள் என்னன்னு சொல்லி கேட்கலாம். வளமையாக மத்திய அரசாங்கத்தினுடைய பேப்பர் எப்படி வாரன்னு சொன்னா 25 MCQ வினாக்களும் 25 கேள்வி குறுவினாக்களும் வார எழுதுறதுக்கும் வரும். அல்லது 30 MCQவும் 20 குறுவினாக்களும் வார. வளமையாக இப்படித்தான் வார. இந்த முறை என்ன சிஸ்டத்துல பேப்பர் எடுப்பாங்கன்றது யாருக்கும் தெரியாது. ஆனா நீங்க அவங்களோட பேப்பர் வார சிஸ்டத்துக்கு ரெடி ஆகிக்கொள்ளுங்க. போட்டி கூடினா சம்டைம் MCQவை குறைச்சி குறுவினா கேள்விகளை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. சரியா? ஆக இந்த கொஞ்சம் கூடுதலாக பாடம் ஆகிக்கொள்ளுங்க, பாடம் செஞ்சு கொள்ளுங்க. ரைட். இதுல நோக்கங்கள் நரிக்குது, நோட் பண்ணிக்கொள்ளுங்க. பாடத்திட்ட பொருத்தத்தையும் தரத்தையும் மேம்படுத்துதல், கற்றல் விளைவுகளை மேம்படுத்துதல். நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புறவு எழுதுறாலும் எழுதலாம். கட்டாயம் கொப்பியில் எழுதி கொள்ளுங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போன்ல வச்சிருந்தா நீங்க ஒரு காலமும் படிக்க மாட்டீங்க. கட்டாயம் கொப்பியில நோட் பண்ணிக்கொள்ளுங்க. கற்றல் விளைவுகளை மேம்படுத்துதல், அறிவு மற்றும் தொழில்நுட்ப பிரிவுகளின் சேர்க்கையை அதிகரித்தல். நான் உங்களுக்கு இந்த PDF முடிஞ்சதுக்கு பிறகு தருவேனா? இந்த PDF முடிஞ்சதுக்கு பிறகு தருவேன். சரியா? யோசிக்க தேவையில்லை. நீங்க இதை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. சரியா?
அறிவு மற்றும் தொழில்நுட்ப பிரிவுகளின் சேர்க்கை அதிகரித்தல், நிலைபேண் விருத்தி இலக்குகள் மற்றும் SDGs மற்றும் குடியியல் கல்வியை உயர்த்துதல். SDG என்று நம்ம ஏற்கனவே முதலும் பார்த்திருக்கிறோம், திரும்பியும் பார்ப்போம், இதுல பார்ப்போம் சரியா. அதை பத்தி யோசிக்க தேவையில்லை, அதை பார்ப்போம் சரியா. 21ஆம் நூற்றாண்டின் திறன்களை வளர்த்தல், தரத்தையும் மற்றும் உலகமயமாதலையும் உறுதி செய்தல். பாடசாலையுடனான சமூக தொடர்புகளை உறுதிப்படுத்தல், தேசிய கல்வி இலக்குகளுடன் ஒத்துப்போதல், வேலை உலகுக்கு தயார்படுத்தல். ரைட், இதுல என்னன்னு சொன்னா வேலை உலகுக்கு தயார்படுத்தல் சொன்னா நம்மளோட கல்வியை, அதாவது நம்ம கற்றுக்கொள்ற முறைய கல்வி கற்கிறத 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று நொலேஜுக்கு படிக்கிற, அறிவுக்கு படிக்கிறன்னு இருக்குது, திறனுக்கு படிக்கிறன்னு இருக்குது. இப்ப நம்ம இவ்வளவு காலம் இலங்கையில என்னத்துக்கு படிச்சு வந்திக்கிறோம்னு சொன்னா அறிவுக்கு தான் படிச்சு வந்திக்கிறோம். நம்மளோட திறனை வளர்த்து கொள்றதுக்கு, நம்ம ஒரு வேலையை பெற்றுக்கொள்றதுக்கான கற்றலை நம்ம என்ன செய்யல, கற்கல. அதுக்காகத்தான் இந்த புதிய கல்வி சீர்திருத்தத்தின் நோக்கங்கள்ல அதுவும் ஒரு பிரதான நோக்கம் சரியா, அதுவும் ஒரு பிரதான நோக்கம் சரியா. புதிய கல்வி சீர்திருத்தங்களின் வழிகாட்டல்கள், கோட்பாடுகள் இதில் இருக்கு. நோமலா பார்த்துக்கொள்ளுங்க, இதை பெருசா பார்க்க தேவையில்லை. இலவச கல்வி அணுகுதல், நான் இதை உங்களுக்கு எல்லாத்தையுமே காட்டுறேன்னு சொன்னா உங்களுக்கு அந்த புதிய கல்வி சீர்திருத்தம் சம்பந்தமாக உங்களுக்கு கம்ப்ளீட்டான ஒரு நாலேஜ் இருக்கணும்ன்றதுக்காகத்தான் எல்லாத்தையும் காட்டுறேன் சரியா. கேள்வி எப்படி வரும் என்று தெரியாது, அதுக்காகத்தான் காட்டுறேன். இலவச கல்வியுடன் அணுகல், மனிதவள விருத்தி மற்றும் வேலை உலகுக்கான பொருத்தப்பாடு, அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது, சமூகத்திற்கு பொருத்தப்பாடுடைய பொறுப்புள்ள ஒரு பிரஜை, நிலையான தன்மை கொண்ட புத்தாக்கங்கள், வாழ்நாள் முழுவதும் கற்றல். இது கோட்பாடுகளா தந்திக்கிறாங்க. ரைட், அதே போல முக்கிய தூண்கள். ரைட், கேள்வி கேட்கலாம். புதிய கல்வி சீர்திருத்தத்தில் எத்தனை தூண்கள் காணப்படுகின்றன அல்லது எத்தனை அடிப்படைகள் காணப்படுகின்றன என்று கேட்டாலும் என்ன விட வரும்? 5 விடை வரும். நோட் பண்ணிக்கொள்ளுங்க. புதிய கல்வி சீர்திருத்தத்தின் தூண்களின் எண்ணிக்கை அல்லது அடிப்படைகளின் எண்ணிக்கை எத்தனை, அடிப்படை எத்தனை என்று கேட்டாலும் 5 தான். அதுல முதலாவது பாடத்திட்ட அபிவிருத்தி, 2வது மனிதவள மேம்பாடு, 3வது உட்கட்டமைப்பு வசதிகளும் கல்வி நிர்வாக சீர்திருத்தங்களின் மேம்பாடு, 4வது கணிப்பீடு மற்றும் மதிப்பீடு, மைக்க மியூட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, 5வது மக்களுக்கு தெளிவுபடுத்தலும் மேம்படுத்தலும். ரைட், இதை அப்படியே நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொள்ளலாம் சரியா. இது புதிய கல்வி சீர்திருத்தங்களுக்கான முக்கிய தூண்கள். ரைட், அந்த தூண்களை இதுல என்ன செய்யறாங்க, விரிவாக போட்டிக்கிறாங்க சரியா, விரிவாக போட்டிக்கிறாங்க. ரைட், இதுல ஒவ்வொன்றா பார்ப்போம். பாடத்திட்ட அபிவிருத்தி. இப்ப சொல்லுங்க எனக்கு, இந்த புதிய கல்வி சீர்திருத்தம் 10ஆம் வகுப்புக்கு நடைமுறைப்படுத்திருக்குதா இல்லையா? இல்ல. கேள்வி கேட்கலாம். 10ஆம் வகுப்பை பெருசா கேட்க மாட்டாங்க சரியா, 10ஆம் வகுப்பை ஆரம்பத்திலேயே விட்டாங்க. சம்டைம் கேட்கலாம். அமுல்படுத்தி இடையில் நிறுத்தப்பட்ட தரம் என்ன? அமுல்படுத்தி இடையில் நிறுத்தப்பட்ட 6ஆம் வகுப்பு சரியா, 6ஆம் வகுப்பு. அப்ப 6ஆம் வகுப்புல நிப்பாட்டாங்க. இப்ப பாடத்திட்ட அபிவிருத்தியை பாருங்க. 1ஆம் மற்றும் 6ஆம் வகுப்புகளுக்கான தொகுதிகள் உறுதி செய்யப்படுது. 10ஆம் வகுப்பையும் செய்வோம் என்று சொல்லி கவர்மெண்ட் பரிசோதிச்சாங்க. ஆனா உறுதி செய்யப்பட்டது எத்தனாம் வகுப்புகள்? தரம் 1 மட்டும். தரம் 1ம் 6ம், தரம் 1ஐயும் 6ஐயும் செய்வோம் என்றுதான் உறுதிப்படுத்தினாங்க. 9ஆம் வகுப்பு வரை முன்மொழியப்பட்ட கட்டமைப்பு, முன்மொழியப்பட்ட 10 தொடக்கம் 13 வகுப்புகளுக்கான கட்டமைப்பு ஆலோசனைகள் வழங்குறாங்க. அதுக்கு பிறகு என்ன செய்யறாங்க சொன்னா 1 மற்றும் 6ஆம் வகுப்புகளுக்கான, அது நமக்கு தேவை. இதுல நமக்கு தேவை அவங்க ஏற்கனவே ஆரம்பத்துல நினைச்சது 1ஆம் வகுப்பு, 6ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, இம்ப்ளிமெண்ட் பண்ணினது, அமுல்படுத்தினது 1ஆம் வகுப்பும் 6ஆம் வகுப்பும், இடையில கைவிடப்பட்ட வகுப்பு 6ஆம் வகுப்பு. இப்ப தற்போது நடைமுறையில் உள்ளது எதென்று கேட்டா என்ன விட கொடுப்பீங்க?
தற்போது நடைமுறையில் உள்ள தரம் தரம் உண்டு. தரம் 1. ரைட், அதுல கிளியரா இருந்து கொள்ளுங்க. இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. புதிய கல்வி சீர்திருத்தத்துல நிறைய விஷயங்கள் இருக்குது, எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. எல்லாத்தையும் சொல்லணும், எல்லாம் ஒரு கிளாஸ்ல சொல்ல இயலாது. இந்த கிளாஸ், அடுத்த கிளாஸ், அதுக்கு அடுத்த கிளாஸ் எல்லாம் பெரும்பாலும் இந்த புதிய கல்வி சீர்திருத்தம் தொடர்பாக மட்டும்தான் கிளாஸஸாக இருக்கும். ரைட், அதே போல அதுல முக்கியமானதுல மட்டும் நான் தந்திக்கிறேன். ரைட், ஓகே. அதுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது இந்த முதலாம் பாயிண்ட் மட்டும், பாடத்திட்ட அபிவிருத்தியில் இருக்கிற முதலாவது பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா போதும். சரியா? ரைட், ஓகே. அடுத்தது, ரைட், இப்ப நல்லா இதெல்லாம் முக்கியமான, மிகவும் வெரி இம்பார்ட்டண்டா நான் சொல்றது. இப்ப நான் ஷேர் பண்ணிக்கிற இந்த பேஜ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். என்னென்ன தரங்களை, வகுப்புகளை என்னென்ன நிலைகளாக பிரிக்கிறாங்க, என்னென்ன பகுதிகளாக பிரிக்கிறாங்கன்னு சொன்னா, நம்மட கல்வி காலத்தை முன்பள்ளி பருவம். முன்பள்ளி பருவம். இப்ப கடைசியாக நடந்த கிழக்கு மாகாண போட்டி பரீட்சையில கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, முன்பள்ளி பருவ பாடசாலை எத்தனை வருடங்கள் மாணவன் கற்க வேண்டும்? என்ன விட? 2 வருடங்கள் பீரியட் என்னன்னு கேட்டிருந்தாங்க. அது கிழக்கு மாகாணத்தில் நடத்தப்பட்ட எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. சரியான? எத்தனை வருடங்கள்? 2 வருடங்கள் கற்க வேண்டும். அதாவது நேசரிக்கு ஒரு மாணவன் போக வேண்டிய வயது 4 வயது பூரணமாக போகணும், 5 வயது பூரணமாக போகணும். கிளியரா? கிளியரா? இதர நோக்கம் பாருங்க, வாழ்நாள் முழுவதற்குமான கற்றல் அடித்தளம். வாழ்நாள் முழுவதற்குமான கற்றல் அடித்தளம். இது தரம் இல்லை. இதுல முக்கியமானது ISCED என்று ஒன்று இருக்கு. ISCED, கல்வியின் உலகளாவிய ரீதியான தரப்படுத்தல். அதாவது இந்த புதிய கல்விக் கொள்கைய மேல ஐரோப்பிய நாட்டு கல்வி தரத்துக்கு கொண்டு வரதுக்கான முயற்சி தான் இந்த முயற்சி. அப்ப இதுல உலகத்துல நம்மட கல்வி தரத்தை மெஷர்மெண்ட், அளவிடுறதுக்கான ஒரு அளவீடு தான் ISCED. இதை கேட்கலாம். ISCED என்பது என்னத்தை அளவிடுற ஒரு கருவி என்று கேட்டா உங்களோட விட எப்படி இருக்கணும்? உலகளாவிய ரீதியான கல்வியை தரப்படுத்துற ஒரு அளவீடு. இது வந்து இந்த தரப்படுத்தல் மொண்டசரிக்கு 0. நோட் பண்ணிக்கொள்ளுங்க. மொண்டசரிக்கு என்ன இந்த தரப்படுத்தல்? 0. மொண்டசரிக்கு 0. சரியா? ரைட். இந்த முன்பள்ளி பருவம் என்றது பாடசாலை கல்வியோட சேருமா சேராதா? சேராது சார். சேராது. சரியா? முன்பள்ளி பருவம் யார பொறுப்பின் கீழ் இருக்குது? அதை நிர்வகிக்கிறது யாரு இலங்கையில? முன்பள்ளி பருவங்களை நிர்வகிக்கிறது யாரு? உள்ளூராட்சி மன்றங்கள். ஓகே, வேற என்ன ஆன்சர் இருக்குது? மாகாண சபையின் கீழ் சம்பளம் கொடுங்க சார். கேக்குறேன். முன்பள்ளி பாடசாலைக்கு சரி, பாடத்திட்டம் தயாரிக்கிற யாரு? தேசிய கல்வி நிர்வாகம். தேசிய கல்வி நிர்வாகம். சரியா? இது யார கண்ட்ரோலுக்கு கீழே இருக்குன்னு சொன்னா, ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் யாருன்னு சொன்னா தேசிய கல்வி நிர்வாகம், NIE. இது வந்து இவங்க தான் இதுக்கு வந்து என்ன செய்யற, பாடத்திட்டம் தயாரிக்கிறது. சரியா? அதே போல இது யார பொறுப்பின் கீழே வரும்னு சொன்னா கல்வி அமைக்கிற பொறுப்பின் கீழே தான் இருக்குது. அத மாகாணத்துக்கு பிரிச்சு கொடுத்திறாங்க. சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. மொண்டசரிஸ் வந்து கல்வி அமைக்கின்ற பொறுப்புக்கு கீழே இருக்குது. இவங்களோட சிலபஸ் தயாரிக்கிறது NIE தான். சரியா? தேசிய கல்வி நிர்வாகம் தான் அவங்களோட சிலபஸ் தயாரிக்கிறது. விளங்கிச்சா இந்த பாயிண்ட்? ஓகேயா? நிறைய எக்ஸாம்ல கேள்வி வந்திக்குது. முன்பள்ளி பாடசாலையினுடைய பாடத்திட்டங்களை தயாரிக்கும் நிறுவனம் எதுன்னு கேட்கிறாங்க கேள்வி. சரியா? அது தயாரிக்கிறது வந்து NIE, தேசிய கல்வி நிர்வாகம். இது யாரோட கண்ட்ரோலுக்கு கீழே இருக்குன்னு சொன்னா NIE கண்ட்ரோலுக்கு கீழே இருந்தாலும் NIE யாரோட கண்ட்ரோலுக்கு கீழே இருக்குது? கல்வி அமைச்சு. ஆகவே இது கல்வி அமைச்சின் கண்ட்ரோலுக்கு கீழே தான் இருக்குது. ரைட். இது வந்து பாடசாலை கல்விக்குள்ள வராது. என்ன? ரைட். பாடசாலை கல்வியை எப்படி பிரிக்கிறாங்கன்னு சொன்னா 4 வகையாக பிரிக்கிறாங்க. நோட் பண்ணிக்கொள்ளுங்க. பாடசாலை கல்வி
4 வகையாக பிரிக்கிறாங்க. அந்த தரத்தை, அந்த நிலையை வந்து பாடசாலை கல்வியினுடைய நிலை வந்து 4 பகுதிகளாக பிரிக்கப்படுது. ஒன்று முதல் நிலை. முதல் நிலை என்றது 5 வருடங்கள் அடிப்படை வாழ்க்கை தேர்ச்சிக்கான கல்வி. இது தரம் 1 தொடக்கம் தரம் 5 வரை காணப்படும். இது ISED லெவல் 1. ISED லெவல் 1. ISED லெவல் 1. ரைட். அப்ப இது எத்தனை வயது? முதலாம் வகுப்புக்கு சேர்க்கிறது எத்தனை வயசுல? 6 வயசு. இந்த கேள்வியும் கேள்விப்பட்டீங்க எக்ஸாம்ல. சரியா? 6 வயசு. அப்ப 6 வயசு, 7 வயசு, 8 வயசு, 9 வயது, 10 வயது வரைக்கும் அவர் என்னத்தை படிப்பாரு? முதல் நிலை கல்வியை படிப்பாரு. முதல் நிலையை படிப்பாரு 5 வருடங்கள். ISED லெவல் 1 படிப்பாரு. ISED லெவல் 1. அடுத்த நிலை இரண்டாம் நிலை. இரண்டாம் நிலை என்றது 4 வருடங்கள். அதாவது 5 முடிஞ்சதுக்கு பிறகு 6ஆம் வகுப்பு தொடக்கம் 9ஆம் வகுப்பு வரையான தரம்தான் என்ன? இரண்டாம் நிலை. இதுல நோக்கங்களையும் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சம்டைம் இரண்டாம் நிலை முதல் நிலைக்குரிய நோக்கம் என்னன்னு கேட்டா அடிப்படை வாழ்க்கை தேர்ச்சிக்கான கல்வி என்று சொல்லணும். முன்பள்ளி பாடசாலைக்கு வாழ்நாள் முழுவதற்குமான கற்றல் அடித்தளம். ரைட். இரண்டாம் நிலைக்கு என்ன வரும்? வாழ்க்கைக்கான அடித்தளம். வாழ்க்கைக்கான அடித்தளம். சரியா? இது வந்து தரம் 6 தொடக்கம் 9. இப்படியும் கேட்கலாம். இரண்டாம் நிலை கல்வி எத்தனையாம் தரங்க, என்ன தரங்களை குறிக்கின்றது அல்லது என்ன தரங்களுக்கு இடைப்பட்டது என்று கேட்டாலும் நம்ம ஆன்சர் சொல்லப்படணும். 6 தொடக்கம் 9. ISED லெவல் 2. ISED லெவல் 2. ISED லெவல் 2. ரைட். அடுத்தது சிரேஷ்ட இடைநிலை. சிரேஷ்ட இடைநிலை 1. சிரேஷ்ட இடைநிலை 1. இது 2 வருடம் எதிர்கால தொழிலுக்கான அடித்தளம். நோக்கம் என்ன? எதிர்கால தொழிலுக்கான அடித்தளம். தரம் 10 11. தரம் 10 11. இது ISED லெவல் 3. இந்த டேபிளே முக்கியம் தான். இந்த டேபிள் வெரி இம்பார்ட்டன்ட். குறைஞ்சது 2 மார்க்ஸுக்குரிய கேள்வி. 2 மார்க்ஸுக்குரிய டேபிள் தான் இது. ஒரு கேள்வி நிச்சயமாக வாரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. சரியான? இந்த டேபிள் முக்கியம். இப்ப சிரேஷ்ட இடைநிலை 2 வருடம் எதிர்கால தொழிலுக்கான அடித்தளம் தரம் 10 11. ISED லெவல் 3. ஸ்கிரீன்ல கீற வேணாம். அதே போல சிரேஷ்ட இடைநிலை 2 பாருங்க. சிரேஷ்ட இடைநிலை 2 பாருங்க. காலம் 2 வருடங்கள். இதர நோக்கம் கல்வி மற்றும் தொழில் வாழ்க்கைக்கான அடித்தளமிடல். தரம் 12 13. தரம் 12 13. ISED லெவல் இதுவும் 3 தான். இதுவும் 3 தான். சரியா? ISED லெவல் 3. இந்த டேபிள் வெரி இம்பார்ட்டன்டான ஒரு பேஜ் இது. இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருந்தாலும் ஓகே. ஆனா கட்டாயம் கொப்பியில் எழுதி கொள்ளுங்க. அப்பதான் படிப்பீங்க. போன்ல பார்த்து எப்பயும் படிக்கிறலையே. ரிஸ்மியான்னு சொல்லி இந்த நோ என்று போட்டிக்கிறீங்க. எதுவும் சவுண்ட்ஸ் கேட்குது இல்லையா? இல்ல வேற எதுவும் இஷ்யூவா? ரைட். ஓகே. ரைட். இதுல நம்ம இலங்கையின் கல்வி எவ்வாறு அடுத்தடுத்த கட்டங்களாக செல்லுதுன்றதை காட்டிக்கிறாங்க. முன்பள்ளி பருவம் தெரியும், மொண்டசரி. அதுக்கப்புறம் ஆரம்ப கல்வி 1 தொடக்கம் 5ஆம் வகுப்பு. இடைநிலை கல்வி 6 தொடக்கம் 9. சிரேஷ்ட இடைநிலை முதல் கட்டம் கிரேட் 10 அண்ட் கிரேட் 11. அதே போல கல்வி மற்றும் திறனுக்கான ஆரம்பம் சிரேஷ்ட இடைநிலை 2ஆம் கட்டம் 12ஆம் வகுப்பு 13ஆம் வகுப்பு. இதுல இருந்து என்ன செய்யலாம்? கல்வி பிரிவுகள், தொழில்நுட்ப கல்வி பிரிவுகள் என்று பிரிஞ்சு போகும். நீங்க கல்விக்குள்ளால போகணும், ஏலவேல் எழுதி போட்டு கல்வி பிரிவுக்குள்ளால போகணும்னு சொன்னா பல்கலைக்கழக கல்விக்கு போகலாம். சரியான? அல்லது தொழில்நுட்ப கல்வி பிரிவுக்கு போறீங்க சொன்னா தொழிற்பயிற்சி தொழில்நுட்ப கல்விக்கு போய் பட்டம் முடிக்கலாம். கடைசியாக நீங்க என்ன செய்யலாம்? 2 இடத்துல இருந்தும், பல்கலைக்கழகத்தில் இருந்தாலும் சரி, தொழில்நுட்ப கல்வி பட்டங்கள் பெற்றிருந்தாலும் சரி, நீங்க முதுமானை கல்வியை என்ன செய்யலாம்? படிச்சு கொள்ளலாம். இந்த ஓர்டர் எல்லாம் போகுது.
இது இதையும் கொஞ்சம் நோட் பண்ணி கொள்ளுங்க சரியா, இதையும் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க. ரைட், அடுத்தது. ரைட், இதெல்லாம் முக்கியமானதுகள் பார்த்துக்கொள்ளுங்க. இப்ப சிரேஷ்ட இடைநிலை இரண்டாம் கட்டம். ரைட், கீழுக்கு இருந்து வருவோம் சரியா. முன்பள்ளி பருவத்தை பாருங்க. அறிமுகம். முன்பள்ளி பருவ கல்விக் கொள்கை ஒழுங்கமைக்கப்பட்டது. ஆரம்ப கல்வி தரம் 1 தொடக்கம் 5 செயற்பாடு சார்ந்த ஒன்றிணைந்த பாடத்திட்டம். ஆரம்ப இடைநிலைய பாருங்க, தரம் 6 தொடக்கம் 9 இதழ் வடிவம் மற்றும் கிரெடிட் அடிப்படையிலான பாடத்திட்டம். அத்தியாவசிய கற்றல் மற்றும் மேலதிக கற்றலை அறிமுகப்படுத்துதல். தரம் 9 திறன் மதிப்பீட்டை அறிமுகப்படுத்துதல். ரைட், அப்ப புதிய கல்விக் கொள்கையின்படி இப்ப 6ஆம் வகுப்பு வரல. அப்ப 2027 6ஆம் வகுப்புக்கு வாராக்கள் ஓலவல் பரீட்சை நடக்குதானே, அத மாதிரி ஒரு பரீட்சை எத்தனையாம் வகுப்புல நடத்த திட்டமிட்டிக்கிறாங்க? 9ஆம் வகுப்பு சார். அதாவது நல்லா கவனிச்சுக்கோங்க, 2027ஆம் ஆண்டுல கிரேட் 6 வரும் தானே, அவங்க தேசிய பரீட்சை எழுதுவாங்க. எத்தனையாம் வகுப்புலன்னு சொன்னா 9ஆம் வகுப்புல. 9ஆம் வகுப்புல தான் தேசிய பரீட்சை எழுதுவாங்க சரியா. அப்ப அதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. தேசிய பரீட்சை நடக்கும், அந்த தேசிய ரீதியிலான மதிப்பீடு நடக்கிறது ஓலவெல்ல இல்ல, அவங்களுக்கு ஃபெஸ்டுக்கு நடக்கும் கிரேட் 9ல தரம் 9ல சரியா. ரைட், 10-11 என்ன நடக்கும் என்று பாருங்க. இதழ் வடிவம் மற்றும் கிரெடிட் அடிப்படையிலான பாடத்திட்டம். பரீட்சை மற்றும் மேலதிக கற்றல் பாடங்களுக்கான கல்வி மற்றும் திறன்களுக்கான வழிகளை அறிமுகப்படுத்துதல். 7 பாடங்களுக்கான தேசிய மட்டத்திலான மதிப்பீடு. ரைட், 10ஆம் வகுப்புலையும் என்ன நடக்கும்? 7 பாடங்கள் நடக்கும். 7 பாடங்களுக்கான தேசிய மட்ட மதிப்பீடு கிரேட் 10லயும் நடக்கும். அதே போல சிரேஷ்ட இடைநிலை இரண்டாம் கட்டம். இதழ் வடிவம் மற்றும் கிரெடிட் அடிப்படையிலான பாடத்திட்டம். கல்வி பிரிவுகள் 4 மற்றும் தொழிற்கல்வி பிரிவு. கல்வி பிரிவுகள் 4 மற்றும் தொழிற்கல்வி பிரிவு சரியா. இதெல்லாம் என்னன்னு பார்ப்போம் சரியா, விரிவா பார்க்கலாம். இது சும்மா சமரி, ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஒன்று எடுத்து வச்சுக்கொள்ளுங்க சரியா. ரைட், இப்ப தரம் 1 தொடக்கம் 5 வரையான மாணவர்களுக்கு எத்தனை பாடம் இருக்குது? இப்ப புதிய கல்வி சீர்திருத்தத்தின் படி எத்தனை பாடம் இருக்குது? 9 பாடங்கள் இருக்கின்றன. பாருங்க, 3 நிலைகளுக்குமான பொதுவான கற்றல் பகுதிகள் 9 காணப்படுகின்றன. பொதுவான கற்றல் பகுதி 9. ரைட், முதன்மை நிலை 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு 2ஆம் நிலை. இப்ப ஆரம்ப கல்வியிலையும் பாருங்க, ஆரம்ப கல்வியையும் 3ஆ பிரிக்கிறாங்க. ஆரம்ப கல்வியை 3ஆ பிரிக்கிறாங்க. முதல் நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை. முதல் நிலை என்றது 1 மற்றும் 2, 2ஆம் நிலை என்றது 3 மற்றும் 4, 3ஆம் நிலை என்றது 5ஆம் வகுப்பு. இதையும் நோட் பண்ணிக்கொள்ளுங்க, எக்ஸாம்ல சில நேரம் கேட்கலாம். ரைட், என்னென்ன பாடம்? தாய்மொழி, ஆங்கிலம், 2ஆம் மொழி, கணிதம். 2ஆம் மொழி என்றது என்ன? இப்ப தமிழ், தாய்மொழியாக தமிழ் இருக்கின்றவர்களுக்கு சிங்களம் மொழி, தாய்மொழியாக சிங்களம் இருக்கின்றவர்களுக்கு தமிழ் மொழி. 4வது கணிதம், சமய மற்றும் விழுமியங்கள் கல்வி, முதன்மை விஞ்ஞானம் மற்றும் சுற்றாடல் சார்ந்த செயற்பாடுகள், ஒருங்கிணைந்த அழகியற் கல்வி, உடல் நலம் மற்றும் உடற்கல்வி, இணைப்பாட விதான செயற்பாடுகள். இதுவரைக்கும் கிரேட் 1 to 5 எத்தனை சப்ஜெக்ட் இருக்குது? பழைய கல்வி சீர்திருத்தின்படி கிரேட் எத்தனை சப்ஜெக்ட்? 6. கிரேட் 1 to 5 இருக்கும். கிரேட் 3 to 3, 4, 5க்கு இங்கிலீஷ் சேர்ந்து 6ஆக இருக்கும். சரியா, கிரேட் 1க்கும் 2க்கும் இங்கிலீஷ் இல்ல, அதால 5 பாடங்கள் இருக்கும். அங்கால கிரேட் 3, கிரேட் 4, கிரேட் 5க்கு இங்கிலீஷ் இருக்கும், அதால 6 பாடங்கள் காணப்படும். ஆனா புதிய கல்வி சீர்திருத்தத்தின்படி 1ஆம் வகுப்பு தொடக்கம் 5ஆம் வகுப்பு வரையான அனைத்து வகுப்புகளுக்கும் எத்தனை பாடங்கள் காணப்படும்? 9 பாடங்கள் காணப்படும் சரியா. நோட் பண்ணிக்கொள்ளுங்க, கேள்விக்கு வரலாம். இதுல நமக்கு தெரிய வேண்டியது பாடம் என்றா என்ன, இதழ் வடிவம் என்ன என்ன. இப்ப உதாரணமா இப்ப அவங்க இன்ட்ரடியூஸ் பண்றது மொடியூல் சிஸ்டம். என்ன இத வடிவம் என்றது? மொடியூல் என்று கேள்விப்படிவம். என்ன இத வடிவம். ரைட், இப்ப உதாரணமா நீங்க இங்கிலீஷ் எடுங்க சரியா. இங்கிலீஷ் என்றது சப்ஜெக்டா மொடியூலா? சொல்லுங்க பாப்போம்.
இங்கிலீஷ்ன்றது சப்ஜெக்டா மொடியூலா? சப்ஜெக்ட். சப்ஜெக்ட். அப்ப மொடியூல்ன்றது என்ன? சீர்திருத்தம். ரைட். மொடியூல்ன்றது என்னன்னு சொன்னா அந்த சப்ஜெக்ட்ல வர ஒரு பிரிவு. உதாரணமா இங்கிலீஷ்ல வந்து நிறைய பிரிவுகள் இருக்கலாம். உதாரணமா நான் சொல்றேன். இப்ப லிட்ரேச்சர். இப்ப லிட்ரேச்சர்ன்றது ஒரு மொடியூல். கிராமர் நீங்க கிராமரை படிக்க போறீங்கன்னு சொன்னா கிராமர்ன்றது ஒரு மொடியூல். இப்ப ரைட்டிங் பார்ட்ன்னு சொல்றது அது ஒரு மொடியூல். அப்ப இவங்க இன்ட்ரடியூஸ் பண்றது புதுசா வந்திருக்கிறவங்க இன்ட்ரடியூஸ் பண்றது மொடியூல் சிஸ்டமா மொடியூல் சிஸ்டமா சப்ஜெக்ட் சிஸ்டமா? மொடியூல். என்ன சிஸ்டம்? மொடியூல் சிஸ்டம். ஆக இதுல வந்து நல்லா நீங்க விளங்கிக் கொள்ளுங்க. வந்து இப்ப இருக்கிறது வந்து மொடியூல் சிஸ்டம், இருக்கிறது வந்து மொடியூல் சிஸ்டம். சரியா? புதிய கல்வி சீர்திருத்தம். இப்ப பழைய கல்வி சீர்திருத்தம் என்ன? சப்ஜெக்ட் வைஸ், பாடம் தொடர்பானது. புதுசு வந்து மொடியூல் சிஸ்டம். சரியா? அப்ப சப்ஜெக்டுக்கும் இந்த மொடியூலுக்கும் உங்களுக்கு டிஃபரெண்ட் விளங்கிக்கும். பாடம் என்றது பாடசாலை கல்வி என்பது பாடசாலை பாடத்திட்டத்தின் ஒரு பகுதியாக கற்பிக்கப்படும் அறிவு அல்லது கற்றலின் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட பகுதியாகும். ஒவ்வொரு பாடமும் கணிதம், அறிவியல், மொழி, வரலாறு இப்படி வரும். ஆனா இத வடிவம் என்றது மொடியூல் என்றது ஒரு குறிப்பிட்ட தலைப்பு, ஒரு பாடத்துல ஒரு குறிப்பிட்ட தலைப்பு தான் மொடியூல். அப்ப மொடியூல் சிஸ்டம் தான் கொண்டாந்துக்கிறாங்க. சரியா? ரைட். இதுல மேலதிக கற்றல் என்று ஒன்று இருக்குது. புதிய கல்விக் கொள்கையின்படி மேலதிக கற்றல் என்று ஒன்று இருக்குது. மேலதிக கற்றல் further learning ன்னு சொல்லுவாங்க. என்ன? கம்பல்சரி சப்ஜெக்ட், ஃபர்தர் லேர்னிங்ஸ் மொடியூல், கம்பல்சரி மொடியூல் ரெண்டு பேரியா இருக்குது, ஃபர்தர் லேர்னிங் ஒன்று இதா இருக்குது. சரியான? ரைட். முக்கிய பாடங்களை தவிர ஆர்வமுள்ள அல்லது பொருத்தமான துறைகளை தெரிவு செய்து அதில் நிபுணத்துவத்தை பெற்றுக் கொள்வதற்கு மாணவர்களுக்கு வாய்ப்பளிக்கிறார். சரியா? இப்ப உதாரணமா இப்ப தரம் 1 தொடக்கம் 5 வரையான மாணவர்களுக்கு எத்தனை பாடங்கள் இருக்குது புதிய கல்விக் கொள்கைப்படி, புதிய கல்வி சீர்திருத்தத்தின் படி? 9. 9ம் கட்டாய பாடம். 9ம் கட்டாய பாடம். சரியா? ரைட். இப்ப பாருங்க, மேலதிக கற்றல் என்றது மொடியூல் என்றது முக்கிய பாடங்களை தவிர ஆர்வமுள்ள அல்லது பொருத்தமான துறைகளை தெரிவு செய்து அதில் நிபுணத்துவத்தை பெற்றுக்கொள்ள மாணவர்களுக்கு வாய்ப்பளிக்கிற. உதாரணமா நமக்கு ஒரு உதாரணமா நான் கிரேட் 10 படிக்கிறேன். எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு 10 கட்டாய பாடம் இருக்குது. அங்கால ஒரு மேலதிக கற்றல் என்று சொல்லி போட்டு இப்ப தாராங்க. இப்ப எப்படி சொல்லலாம்? இப்ப இங்கிலீஷ் சப்ஜெக்ட் எடுத்தோம்னு சொன்னா இங்கிலீஷ் வந்து பொதுவா பிடிக்கும். ஆனா இங்கிலீஷ்ல அவருக்கு ஒரு லிட்ரேச்சர் படிக்கணும்னு ஒரு ஆசை இருந்தா அவர் என்ன செய்யலாம்? அந்த லிட்ரேச்சர் பாட்டை என்ன செய்யலாம்? தெரிவு செஞ்சு ஸ்கூல்ல படிக்கணும். இதான் மேலதிக கற்றல்ன்றது. சரியா? உயர்கல்வி மற்றும் தொழிலுக்கான பாலமாக இருக்கும். மேலதிக ஆற்றல்களை வளர்க்கிறதுக்காக இருக்கும். அதாவது அவன் என்ன எதிர்காலத்துல என்னவாக ஆக விரும்புறானோ அதை என்ன செய்வான்? அந்த துறைய மேலதிக கற்றல்ல ஒரு மொடியூலாக தெரிவு செஞ்சு படிச்சு கொள்வான். சரியா? ரைட். அடுத்தது இப்ப ஆரம்ப கல்வி முடிஞ்சுதா? இப்ப ஆரம்ப இடைநிலை கல்வி, ஜூனியர் செகண்டரி என்று சொல்ற. ஜூனியர் செகண்டரி. ரைட். அப்ப ஆரம்ப பிரிவுக்கு வந்து மேலதிக கற்றல் இல்ல. ஆரம்ப பிரிவுக்கு மேலதிக கற்றல் இருக்கா? தரம் 1 தொடக்கம் 5 வரையான மாணவர்களுக்கு மேலதிக கற்றல் இல்ல. சரியா? மேலதிக கற்றல் மொடியூல் இல்ல. அவங்களுக்கு கட்டாய பாடம் 9 பாடங்கள் மட்டும்தான். சரியா? இப்ப ஆரம்ப இடைநிலை கல்விக்கு வாங்க. தரம் 6 தொடக்கம் 9 கட்டாய பாடங்கள் 14 ஆகும். ரைட். அப்ப கிரேட் 6க்கு இப்ப கட்டாய பாடங்கள் எத்தனை? கிரேட் 6ல கட்டாய பாடம் 17 தான் சார். 14. இப்ப இருக்கிற கிரேட் 6க்கு இல்ல. 2027ஆம் ஆண்டு கிரேட் 6க்கு வாரவங்களுக்கு தான் 14 பாடங்கள் என்ன செய்யப்படும்? அறிமுகப்படுத்தப்படும். விளையாட்டு மற்றும் சங்கங்கள் கிரெடிட் 30 திறமை சித்திகள் ஆகும்.
ரைட். அதாவது இப்ப என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த 14 பாடத்துக்கும் ஒவ்வொரு டேமுக்கும் கிரெடிட் சிஸ்டம் கொடுத்தீங்க. உங்களோட யூனிவர்சிட்டியில உங்களுக்கு கிரெடிட் தர மாதிரி இதுல ஒவ்வொரு டேமுக்கும் கிரெடிட் கொடுத்திருக்குது. ஒரு டேம்ல ஒரு மாணவன் எல்லா பாடங்களையும் சேர்த்து எத்தனை கிரெடிட் பூர்த்தி செய்யணும்? புதிய கல்வி சீர்திருத்தத்தின்படி யாராவது சொல்லுங்க பாப்போம். புதிய கல்வி சீர்திருத்தத்தின்படி ஒரு மாணவன் எத்தனை கிரெடிட் பூர்த்தி செய்யணும் ஒரு டேமுக்கு? 35. 35 கிரெடிட் பூர்த்தி செய்யணும். நோட் பண்ணிக்கொள்ளுங்க, சரியான? ஆகவே ஒரு வருடத்திற்கு எத்தனை கிரெடிட் வரும் அவருக்கு? ஒரு 105 வருடத்துக்கு credit. 105 வரும். 105 கிரெடிட் இருந்தாத்தான் அவர் கிரேட் 6ல அவருக்கு 105 கிரெடிட் இருந்தா அதோட மீனிங் என்ன சொன்னா, இவர் கிரேட் 6ல ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் 3 டேர்மையும் கம்ப்ளீட்டா என்ன செஞ்சுக்காரு, முடிச்சுக்க. இப்ப இதுல புதிய கல்வி சீர்திருத்தத்தின்படி டேர்ம் சிஸ்டம் இல்ல, என்ன டேர்ம் சிஸ்டம் இல்ல, சரியா? அத பிறகு பார்ப்போம். கட்டாய பாடங்கள் அனைத்திற்கும் மேலதிக இத வடிவம் ஒன்று உண்டு. ரைட். அப்ப கட்டாய பாடம் 14 சொன்னா அந்த கட்டாய பாடம் ஒவ்வொன்றுக்கும் மேலதிக கற்றலுக்குரிய மொடியூல் இருக்குது. ஒன்றுக்கு ஒரு திறமை சித்தி வீதம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆகக்கூடிய திறமை சித்திகள் 3, சரியான? ஆகக்கூடிய திறமை சித்திகள் 3. அதாவது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நீங்க மேலதிகமாக 9 பாடத்தை 14 பாடம் என்றா 14 பாடத்திலையும் மேலதிகமாக என்ன செய்யலாது, தெரிவு செய்ய இயலாது. நீங்க எத்தனை பாடத்துக்கு மேலதிக கற்றல் தெரிவு செய்யலாம்? மேலதிக கற்றல் எத்தனை பாடங்களுக்கு தெரிவு செய்யலாம்? 14 பாடத்திலையும் எத்தனை பாடங்களுக்கு மேலதிக கற்றல் தெரிவு செய்யலாம்? 3 சப்ஜெக்ட். ரைட். 14 பாடம் கட்டாய பாடம். ஆனா நீங்க மேலதிக கற்றல் 14ல இருந்து 3 பாடத்துக்குத்தான் மேலதிக கற்றல் நீங்க தெரிவு செய்யலாம். அதுல ஒரு பாடத்துக்கு ஒரு டேமுக்கு ஒரு கிரெடிட், ஒரு பாடத்துக்கு ஒரு டேமுக்கு ஒரு கிரெடிட். அப்போ வருடத்துக்கு எத்தனை கிரெடிட் எடுப்பீல் நீங்க? ஒரு பாடத்துக்கு மேலதிக கற்றல் பாடத்துக்கு 3 கிரெடிட் எடுப்பீல். விளங்கிச்சா? சரி. அது கட்டாய பாடம் மேலதிக பாடம் 3 சேர்த்து 17 வரும். இல்ல அந்த 14க்குள்ளேயே மேலதிக பாடம் 3 வருதா? ரைட். மேலதிக பாடத்தையும் சேர்த்து 17 வரும். இதுல தந்து அணைக்கிறான். கட்டாய பாடங்கள் தான் 14, மேலதிக பாடங்களை சேர்த்தா அவரோட பாடங்கள் எண்ணிக்கை கூடும், சரியா? அப்ப ஒரு டேமுக்கு ஒருத்தர் என்ன செய்யலாம் சொன்னா 3 பாடத்தை தெரிவு செய்யலாம் மேலதிகமா கற்கிறதுக்கு. இப்ப அதே இதைத்தான் செகண்ட் டேர்ம்ல தெரிவு செய்யணும் என்றது இல்ல, சரி? அடுத்த டேர்ம்ல அதைத்தான் தெரிவு செய்யணும் என்று இல்ல, சரியான? ஆனா மேக்சிமம் எத்தனை சப்ஜெக்ட் தெரிவு செய்யலாம்னு சொன்னா மேலதிக ஃபர்தர் லேர்னிங் மொடியூலாக, மேலதிக கற்றல் மொடியூலாக 3. மேலதிக கற்றலுக்கான ஒரு பாடத்துக்கான கிரெடிட் எத்தனை? 3. ஒரு டேமுக்கு உண்டு. வருடத்துக்கு எத்தனை? 3. ரைட். இப்ப கட்டாய பாடம் 14க்கு மொத்தம் எத்தனை கிரெடிட் தராங்க? 28. இல்லையே. கட்டாய பாடம் 14க்கு 35. மொத்தம் எத்தனை கிரெடிட்? நான் பாப்போம், 35. அடுத்த டேபிள்ல வரும் பாப்போம், அடுத்த டேபிள்ல வரும் பாப்போம், சரியா? ரைட். பாடத்திட்டத்துடன் இணைந்த திறன் விருத்திகளுடன் வாழ்வதற்கு தேவையான இத வடிவம் 2 திறமை சித்திகளை பெற்றுக்கொள்ள முடியும். ரைட். அதாவது இன்னொன்று இருக்குது, இன்னொரு சப்ஜெக்ட் எக்ஸ்ட்ராவா இருக்குது அவங்களுக்கு. ரைட். நான் அதை கொஞ்சம் லேட்டா சொல்றேன், நான் மறந்துட்டேன், இங்கிலீஷ் வேர்டை மறந்துட்டேன், கொஞ்சம் லேட்டா சொல்றேன். ரைட். இது விளங்கிட்டா? அவங்களுக்கு கட்டாய பாடங்கள் 14, மேலதிக கற்றல் மொடியூல் 3, சரியா? அப்ப கட்டாய பாடத்துக்கு அவங்களுக்கு 14க்கும் 30 கிரெடிட் தராங்க. அங்கால மேலதிக கற்றலுக்கு 3 பாடம் என்றா 3 கிரெடிட் 33. இந்த 2 கிரெடிட் ஒன்று வருதானே, இந்த 2 கிரெடிட் என்னத்துக்குன்னு சொன்னா டிரான்ஸ்வேர்சல் ஸ்கில்ஸ். இதுல யாரும் இந்த குறுக்கு நிலை முடியும்ஸ். ஓகே, இதுல இந்த ரிஃபார்ம் ஒர்க் ஷாப்புக்கு போன யாரும் இருக்கீங்களா? ஓ ரைட். அந்த டிரான்ஸ்வேர்சல் ஸ்கில்ஸ். ஓகே, நானும் போனது, அந்த இங்கிலீஷ் வேர்ட் மறந்துட்டுது. ரைட். எல்லாம் சேர்ந்து ஒரு தவணைக்கு 35 கிரெடிட் திறமை சித்திகளை பெறணும்.
35 கிரெடிட் திறமை சித்திகளை பெறணும். அப்ப 14 பாடத்துக்கும் மொத்தம் 30. கட்டாய பாடத்திர தரம் 6 தொடக்கம் 9க்கு கட்டாய பாடத்துக்கு எத்தனை திறமை சித்தி, எத்தனை கிரெடிட்? 30. மேலதிக கற்றல் மொடியூல் 3 தெரிவு செய்வாங்க. ஒவ்வொரு மொடியூலுக்கும் 1. 3 மொடியூலுக்கும் டேமுக்கு 3. அப்ப 14 30 3 33. இன்னொன்று இருக்குது டிரான்ஸ்வேர்சல் ஸ்கில்ஸ். அதை நான் சரியா பார்த்து சொல்றேன். சரியா அடுத்தடுத்த பேஜ்ல வரும். அதுக்கு வந்து 2. அதுல அந்த நீங்க சார் சொன்னீங்கல்ல அதுல 14 சப்ஜெக்ட். விளையாட்டுக்கும் சங்கத்துக்கும் சேர்ந்து ஒரு மாடியூல்ஸ் வருது சார். சரி, அதுதான் மூன்றாவது. further நீங்க அடுத்த Right. அதான் 3வது இல்ல? இல்ல ஓகே சார், அப்படி இல்ல சார். அது என்னன்னா அந்த கட்டாய பாடங்களுக்கு தானே 14க்கு மொத்தம் 28 கிரெடிட் தான். அதுக்குள்ளதான் ஓகே விளையாட்டு சங்கம் களங்கள்ல பங்களிப்பு செஞ்சா மேலேயுமா 2 கிரெடிட் கொடுப்பாங்க. அதான் மொத்தம் 30 கிரெடிட். ஓகே ஓகே நான் அதை பார்க்கிறேன். சரியா அடுத்தடுத்து எல்லாம் கிளியர் பண்றேன். சரியா நீங்க இதை மேலோட்டமா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அடுத்து எல்லாம் கிளியர் பண்றேன். ரைட். இப்ப பாருங்க, எல்லாத்துக்கும் 2 கிரெடிட் இல்ல. அதான் பிரச்சனை. எனக்கு அது ஞாபகம் இருக்குது. அடுத்த பேஜ்ல அதைத்தான் பாக்குறோம். சரியா ரைட். இதுல பாருங்க, கட்டாய பாடங்கள் என்ன இருக்குது. தாய்மொழி எத்தனை கிரெடிட்? 3 கிரெடிட். பாருங்க, தாய்மொழிக்கு தரம் 6 தொடக்கம் 9க்கு ரைட். அந்த 3வது பார்ட் என்ன டிரான்ஸ்வேர்சல். சரியான டிரான்ஸ்வேர்சல் என்று சொல்றது இத வடிவம் டிரான்ஸ்வேர்சல். இதுல வந்து எவ்வளவும் இருக்குது. சரியா அதை பார்ப்போம். சரியா ரைட். தாய்மொழிக்கு 3 கிரெடிட், ஆங்கிலத்துக்கு 3, 2ஆம் மொழி பாடத்துக்கு 1 கிரெடிட். சரியான கணிதத்துக்கு 3, விஞ்ஞானத்துக்கு 3, சுகாதாரத்துக்கு 2, தகவல் ஐடிக்கு 2, வாழ்க்கைக்கான தொழில்நுட்பம் 2, புவியியல் 1, வரலாறு 2, குடியற்கல்வி 1, சமயங்கள் மற்றும் விழுமியங்கள் 2, அழகியற்கல்வி 2, தொழிற்கல்வி மற்றும் நிதிக்கல்வி 1, விளையாட்டு சங்கங்கள் மற்றும் பங்கு பற்றுதல் 2, எல்லாம் சேர்த்து 30. சரியான எல்லாத்துக்கும் 2 கிரெடிட் இல்ல. அந்த விளையாட்டையும் சேர்த்து தான் 14 பாடம் இருக்கான்னு பாருங்க. சேர்த்தா சார் 15 வரும். விளையாட்டுல சேர்த்தா 15 பாடம் வரும். என்ன அப்ப 14 பாடங்களுக்கு வந்து 14 பாடத்துக்கும் சேர்த்து 28 கிரெடிட். ஆனா ஒரு பாடத்துக்கு 2 கிரெடிட் இல்ல. அதை ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. அதே போல விளையாட்டு சங்கங்கள் மற்றும் பங்கு பற்றுதலுக்கு 2 கிரெடிட் போட்டு இதுக்கு 30 கிரெடிட் வருது. சரியா கட்டாய பாடத்துக்கும் விளையாட்டு சங்கங்களுக்கும் சேர்ந்து 30 கிரெடிட். அப்ப கட்டாய பாடத்துக்குரிய கிரெடிட் எத்தனை கேட்டா என்ன விட தரம் 6 தொடக்கம் 9 வரையான வகுப்புகளுக்கு கட்டாய பாடத்துக்குரிய திறமை சித்திகளின் எண்ணிக்கை எத்தனை என்று கேட்டா என்ன ஆன்சர்? 28. அதோட சேர்த்து விளையாட்டு சங்கங்கள் சேர்த்து வந்து 2, மொத்தம் 30. சரியா 30 கிரெடிட். இதுல பாருங்க, மேலதிக கற்றல் பாருங்க. ஒவ்வொரு அத்தியாவசிய பாடத்துக்கும் மாணவர்கள் ஒவ்வொரு திறமை சித்தியை கொண்ட மேலதிக கற்றல் தொகுதிகளை தெரிவு செய்து கொள்ளலாம். ஒரு தவணைக்கு மாணவர்கள் அதிகபட்சமாக 3 கிரெடிட் வரை பெற்றுக்கொள்ளலாம். அதாவது 3 பாடத்தை என்ன செய்யலாம், செலக்ட் பண்ணலாம். அப்ப அதுல 3, அதுல 30, 33 கிரெடிட். அந்த லாஸ்டா வந்துச்சு பிரச்சனை 2 கிரெடிட். அது என்ன ஆக்கிது? சரியா டிரான்ஸ்வேர்சல் இத வடிவம். சரியான இதை சொல்ற வந்து பாடப்பரப்பினூடாக கட்டி எழுப்பப்படும் திறன்கள் சொல்றது டிரான்ஸ்வேர்சல். ரைட். இதுல நீங்க இந்த பாடங்கள்ல எத்தனைய தெரிவு செய்யலாம்? 1 தெரிவு செய்யணும். ஒரு பாடத்தை தெரிவு செய்யலாம். சரியான ஒரு பாடத்தை தெரிவு செய்யலாம். ஏன் இத வடிவம்? அதுக்கு ஒரு பாடத்துக்கு எத்தனை கிரெடிட்? 2. சரியான இந்த பாடங்கள்ல இருந்து 1 நீங்க என்ன செய்யலாம், தெரிவு செய்யலாம். இலக்கிய நயம், ஊடக கற்கை தரம் 8 முதல் இயந்திரவியல் துறைக்கு இட்டு செல்லும். சேவைத்துறை கற்கை, புவியியல் கற்கை, சுகாதாரம் மற்றும் விளையாட்டுத்துறை, அழகியல் நயம், தொழில் உலகுக்கான அடித்தளம், டிஜிட்டல் பிரஜைகள். ரைட். இவ்வாறு ஒரு தவணைக்கு புதிய கல்விக் கொள்கையின் சீர்திருத்தத்தின்படி தரம் 6 தொடக்கம் 9 வகுப்பு வரையான மாணவர்களுக்கு ஒரு தவணைக்கு 35 கிரெடிட் திறமை சித்திகள். ஆகவே ஒரு வருடத்துக்கு எத்தனை வரும்? 105 வரும். சரியா 105 வரும். சரி, இவ்வளவும் கிளியரா? இவ்வளவும் கிளியரா? இவ்வளவும் கிளியரா? யாருக்கும் டவுட் இருக்கா? இவ்வளவு ஓகே. இது வந்து
உங்களுக்கு தெரியும் இந்த இலங்கையில வந்து இப்ப நிறைய இடங்கள்ல கிளாஸ் நடக்குது. இந்த புதிய கல்வி சீர்திருத்தத்தை நான் என்ன செய்யறேன் உங்களுக்கு மிச்சம் தெளிவா தாரேன். சரியா? மிச்சம் எந்த ஒரு பாயிண்ட்ஸும் இது வந்து எங்களுக்கு இப்ப ஸ்கூலுக்கு போறதால எங்களுக்கு கவர்மெண்டால தரப்பட்ட பிடிஎஃப் தான். இது வந்து நீங்க டவுன்லோட் பண்ணியும் எடுக்கலாம். சரியா? டவுன்லோட் பண்ணியும் எடுக்கலாம். ரைட். புதிய பாடத்திட்ட சீர்திருத்த இட வடிவம் நேரம். ரைட். இப்ப இந்த வருடம் புதிய பாடத்திட்டம் 6ஆம் வகுப்புக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண படல. அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இத வடிவம் 10 மணி நேர கற்றல் அளவை கொண்டது. அதாவது ஒரு மொடியூல் எத்தனை மணித்தியாலங்கள் படிக்கணும்? ஒரு மொடியூல 10 மணித்தியாலம் படிக்கணும். ஒரு டேமுக்கு ஒரு மொடியூல் எத்தனை ஹவர்ஸ்? 10 ஹவர்ஸ். 10 மணித்தியாலம் ஒரு பாடத்தை படிச்சாருண்டா அவர் அந்த மொடியூல முடிச்சிட்டாரு. அப்ப அவருக்கு அந்த பாடத்துக்கு எத்தனை கிரெடிட் என்று பார்த்து அதை கொடுப்பாங்க. சரியான? அப்ப ஒரு டேமுக்கு ஒரு பாடம் 10 மணித்தியாலம் படிக்கணும். இத வடிவம் ஒன்றை பூர்த்தி செய்வதூடாக மாணவர் ஒரு திறமை சித்தியை பெற்றுக்கொள்ளலாம். சரியான? நேர அட்டவணையில் ஒரு பாடத்திற்கான நேரம். ரைட். புதிய கல்வி சீர்திருத்தத்தின்படி ஒரு பாடம் எத்தனை நிமிடங்களை கொண்டது என்று கேள்வி கேட்பாங்க. எத்தனை நிமிடங்கள்? 50 நிமிடம். 50. நிமிடங்கள். ஓகே. இத வடிவத்தை பூரணமாக்க சூழ்நிலையை பொறுத்து கால அளவை நெகிழ்வுத்தன்மையாக மாற்றிக்கொள்ளலாம். அது நமக்கு தேவையில்லை. மாணவர்களின் ஒரு தவணைக்கு திறமை சித்திகள் 35 பூர்த்தி செய்தல் வேண்டும். அப்போ ஒரு டேமுக்கு 35 திறமை சித்திகளை கிரெடிட் என்ன செய்யணும்? அவர் பூர்த்தி செய்யணும். சரியா? ரைட். இதுல டைம் டேபிள் இப்படித்தான் வரும். டைம் டேபிள் இப்படி போட்டாங்க. பாடசாலை ஆரம்பிக்கும் 7:30க்கு 7:40க்கு ஃபெஸ்ட் பாடம் ஆரம்பிக்கணும். இதுல டைம் டேபிள் அவங்க தந்திக்கிறாங்க. மாதிரி நேர அட்டவணை ஒன்றை தந்திக்கிறாங்க. சரியா? இத பாருங்க. இப்ப மொழி, ஆங்கிலம், கணிதம், வரலாறு, குடியற்கல்வி, வாழ்க்கைக்கான தொழில்நுட்பம். லாஸ்ட் பாடம் என்ன போட்டிருக்காங்க? மேலதிக கற்றல் இத வடிவம். ரைட். இத பாருங்க. புதன்கிழமையை பாருங்க என்ன போட்டிருக்காங்க? டிரான்ஸ்வர்சல் ஸ்கில் ஒரு பாடமா போட்டிருக்காங்க. சரியான? இப்படி வரும். டைம் டேபிள் வரும். அப்ப ஒரு நாளைக்கு எத்தனை பாடம் நடத்தலாம் புதிய கல்விக் கொள்கையின் படி? புதிய கல்விக் கொள்கையின் படி 50 நிமிடங்கள் கொண்டது 7 பாடங்கள் நடத்தணும். சரியா? 7 பாடங்கள் நடத்தணும். இன்டர்வல் வந்து எத்தனை நிமிடங்கள்? 20 நிமிடங்கள். வழமையாக 15 நிமிடங்கள் இன்டர்வல். இப்ப வந்து 20. சில பாடசாலைகள்ல 15 நிமிடங்கள் இருக்குது, சில பாடசாலைகள்ல 20 நிமிடங்கள் இருக்குது. ஆனா புதிய கல்வி சீர்திருத்தத்தின்படி இடைவேளை வந்து 20 நிமிடங்கள். சரியா? இது 2 இடைவேளை போட்டிருக்கு. ஒரு 2 இடைவேளை வரும். 12:10 இருந்து 12. அது 2வது இடைவேளை வந்து 10 நிமிடங்கள். சரியா? முதலாவது இடைவேளை வந்து 20 நிமிடங்கள். சரியா? அது நீ ஸ்கூலுக்கு ஏத்த மாதிரி அதை என்ன செய்வாங்க? சேஞ்ச் பண்ணி கொள்வாங்க அவங்க. சரியா? ரைட். இப்ப ஆரம்ப இடைநிலை கல்வி தேசிய மட்டத்திலான மதிப்பீடு தரம் 9ல நடக்கும். தேசிய மட்டத்திலான மதிப்பீடு. இப்ப நம்ம ஓலெவல் எக்ஸாம் வந்து தேசிய ரீதியான ஒரு மதிப்பீடு தானே. அது கிரேட் 11ல நடக்கிற மாதிரி கிரேட் 9ல ஒரு எக்ஸாம் நடக்கும். 2029ஆம் ஆண்டு முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான திறன் நடக்கும். அதாவது இப்ப 2026ல தரம் 6க்கு வந்திருந்தா 27ல 7ஆம் வகுப்பு, 28ல 8ஆம் வகுப்பு, 29ல 9ஆம் வகுப்பு. இப்ப எத்தனையாம் ஆண்டு நடக்கும்? இப்ப தேசிய மட்ட மதிப்பீடு தரம் 9க்கு எத்தனையாம் வகுப்புள் நடைபெறும்? 2030. 2030. ஏன் 2026ல 6ஆம் வகுப்பு ஸ்டார்ட் பண்ணு பட இல்லை. ஸ்டார்ட் பண்ணு படாததால 2027, 28, 29, 2030ல தான் முதலாவது பெட்ச் என்ன செய்யும்? எக்ஸாம் எழுதும். தேசிய மட்ட மதிப்பீட்டுக்கு எழுதும். எழுத்தறிவு மற்றும் கணித திறன்கள் மீதான மதிப்பீடு ஒரு குறிப்பிட்ட துறையில் கல்வி. இது வந்து எல்லா பாடத்துக்கும் சேர்த்து இல்ல. அவங்க அந்த எக்ஸாம் வேற ஒரு சிஸ்டத்துல வைக்க போறாங்க. வேற ஒரு சிஸ்டத்துல செல்ல போனா டீச்சிங் எக்ஸாமுக்கு 2 பாடம் வைக்கிற மாதிரி வேற ஒரு சிஸ்டத்துல பாடங்களை குறைச்சி அந்த எக்ஸாமை வைக்கிறதுக்கான பிளான் தான் இது வரைக்கும் இருக்கு. எதிர்காலத்துல எப்படி மாற்றங்கள் வரும் என்று தெரியாது. சரியா? ரைட். இப்ப ஆரம்ப கல்வி பார்த்தோம், ஆரம்ப இடைநிலை கல்வி பார்த்தோம். இதுல டவுட்ஸ் இருக்குதா? முடிஞ்சுதா? ரைட். இப்ப சிரேஷ்ட இடைநிலை கல்வி அதை பாருங்க. சிரேஷ்ட இடைநிலை கல்வி phase 1 என்று சொல்லுவாங்க. முதல் கட்டம் என்று சொல்லுவாங்க. என்ன தரம்? இப்ப சிரேஷ்ட இடைநிலை கல்வி எத்தனையாம் வகுப்பு மாணவர்களுக்குரியது? தரம் 10ம்
தரம் 11. சரியா? இதுவும் வந்து ஒரு தவணைக்கு 35 கிரெடிட்ஸ் பெறணும் அவங்க. இவங்களும் வந்து ஒரு தவணைக்கு 35 கிரெடிட் பெறணும். இதுல வந்து கட்டாய பாடம் எத்தனை? கட்டாய ஐந்து. பாடம் 5. கட்டாய பாடம் 5. தேர்வு பாடங்கள் எத்தனை? 2. தேர்வு பாடங்கள் 2. தேர்வு பாடங்கள் 2. மொத்தம் எத்தனை பாடங்கள் அவங்களுக்கு? 7 பாடங்கள். மொத்தம் எத்தனை பாடங்கள்? 7 பாடங்கள். 7. சரியா? ரைட், 7. அதே போல திறமை சித்தி 18 ஆகும். திறமை சித்தி 18 ஆகும். ரைட். இதுல மேலதிக கற்றல் அவங்களுக்கு கல்வி புலங்கள் 3 ஆகும். திறம்புலங்கள் திறமை சித்திகள் 14 ஆகும். சரியான? ரைட். மேலதிக கற்றலும் அவங்களுக்கு இருக்குது. சரியான? ரைட். இதுல பாடத்திட்டத்தோடு இணைந்த திறன் வித்திகளுடன் வாழுதல் டிரான்ஸ்வர்சல் ஸ்கில்ஸ் வந்து எத்தனை பாடம் இருக்குது? திறமை சித்தி 3 எடுக்கணும். 3 பாடம் இருக்குது. சரியா? கட்டாய பாடம் எத்தனை? இப்ப கிரேட் 10க்கும் கிரேட் 11க்கும் கட்டாய பாடம் எத்தனை? 5. 5. சரியா? தேர்வு பாடம் 2. மேலதிக கற்றல் பாடம் 3. 5. மேலதிக கற்றல் பாடம் 3. டிரான்ஸ்வேர்சல் சப்ஜெக்ட் ஒன்று இருக்குது. சரியான? ரைட். இதை பார்ப்போம். இதுல தெளிவா பார்க்கலாம். ரைட். இப்ப கட்டாய பாடம் 5க்கு எத்தனை கிரெடிட் என்று பாருங்க. 14. எத்தனை கிரெடிட்? 14. கட்டாய பாடம் 5க்கும் 14. கட்டாய பாடத்துக்கு 3 3 6 6 6 12 14. இதுல தெரிவு பாடங்கள் 2 செய்யலாம். சரியான? அப்ப மேலதிக கற்றல் 2 செய்யலாம். அப்ப மேலதிக கற்றலாக எத்தனை பாடங்கள் அவங்க தெரிவு செய்யலாம்? தெரிவு பாடங்கள் சரி, மேலதிக கற்றல் விடுங்க. தெரிவு பாடங்கள் எத்தனை செய்யலாம் அவங்க? 10 11 2 பாடங்கள் தெரிவு செய்யலாம் இந்த தொகுதியிலிருந்து. அப்ப அதுல எத்தனை கிரெடிட் வரும் தெரிவு பாடங்களுக்கு? தெரிவு பாடம் 1க்கு எத்தனை கிரெடிட் ஒரு தவணைக்கு? 2 2 கிரெடிட். ஒரு தவணைக்கு ஒரு தெரிவு பாடத்துக்கு 2 கிரெடிட். ஆகவே 2 பாடம் தெரிவு செய்யணும். தெரிவு பாடமாக 4 கிரெடிட். அப்ப இதுல 14 கிரெடிட், இதுல 4 கிரெடிட், 18 கிரெடிட் என்று சொல்லுகிறது. அதைத்தான். சரியா? தெரிவு பாடம் கட்டாயம் என்ன செய்யணும் அவங்க? தெரிவு செய்யணும். அப்ப அதுவும் கட்டாயம் என்றதால அது என்ன? கிட்டத்தட்ட கட்டாய பாடம் தானே. ரைட். ரைட். ஒவ்வொன்றுக்கும் 2. சரியா? ரைட். அதோட சிரேஷ்ட இடைநிலை முதல் கட்டம் தரம் 10 11 மேலதிக கற்றல் நினைக்குது. மேலதிக கற்றல்ல ஸ்டம் என்று இருக்குது. என்ன நம்ம ஸ்டம் என்றா என்னன்னு பார்த்தோம்? சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேனேஜ்மெண்ட். மேத்ஸ். இப்ப புதுசா என்ன சேர்த்திக்கிறாங்க? ஸ்டீமெண்ட் ஆக்கிறாங்க. என்ன ஸ்டீமெண்ட் ஆக்கிறாங்க. அதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். பிறகு பார்ப்போம். ரைட். இப்ப மேலதிக கற்றல் முடிவுல வந்து அவங்க இந்த துறையில இருந்து தெரிவு செய்யணும். அதாவது இதை எப்படி என்று சொன்னா, அவங்க A-லெவல்ல என்ன ஸ்ட்ரீம் படிக்க விரும்புறாங்களோ அதே ஸ்ட்ரீமை இங்க தெரிவு செய்யணும். A-லெவல்ல மெட்ஸ் படிக்கிற ஒரு ஆள் எதை தெரிவு செய்யணும்? தெரிவு செய்யணும். ஆர்ட்ஸ் படிக்கிறவர் மனிதநேயம் மற்றும் சமூக அறிவியல்ல இருந்து 2 பாடங்களை தெரிவு செய்யணும். கொஞ்சம் மியூட் பண்ணி வச்சா கொஞ்சம் ஹெல்ப் ஆയിരിக்கும். ரைட். அதே போல கொமர்ஸ் படிக்கணும் என்று விரும்புறவர் முகாமைத்துவம் மற்றும் இதுல இருந்து தெரிவு செய்யணும். அதே போல மத்தது மேலதிக கற்றல் திறன்களுக்கான வழிகளையும் தந்திக்கிறாங்க. சரியா? மேலதிக கற்றல் திறன்களுக்கான வழிகளையும் தந்திக்கிறாங்க. ஆகவே நீங்க இந்தந்த ஸ்ட்ரீம்ல இருந்து என்ன செய்யணும்? தெரிவு செய்ய வேண்டி வரும். சரியா? ரைட். இதுல இருந்து தெரிவு செய்ய வேண்டி வரும். ரைட். அதோட சேர்த்து அப்ப மொத்தம் 18. இதுல எத்தனை கிரெடிட் மேலதிகத்துக்கு? மேலதிகத்துக்கு எத்தனை கிரெடிட் தந்திராங்க? 14. இப்ப 18 14 32. சரியான? 32 கிரெடிட் வந்துட்டுது. ரைட். இதுல இருந்து நீங்க என்ன செய்யணும்? 14 கிரெடிட் வந்து என்ன சொன்னா 14 கிரெடிட். அதே போல இது ஸ்டெம். இத பாருங்க, டிரான்ஸ்வேர்சல் மொடியூல். சரியான? இதுல திறமை சித்தி 3. அப்ப இதுல இருந்து 3 பாடத்தை நீங்க என்ன செய்யணும்?
தெரிவு செய்யணும். கிரேட் 5 கிரேட் 6 டு 11க்குரிய ஆக்கள். சாரி கிரேட் 10ம் 11ம் கிரேட் 10ம் 11ம் சரியா? ரைட். அப்ப கிரேட் 6 டு 11 வரைக்கும் ஒரு டேமுக்குரிய கிரெடிட் எண்ணிக்கை சமன் சரியா? 35. ரைட். இது வந்து ஏ லெவல் சம்பந்தமா 10 11 தான். மேலதிக கற்றலுக்கான இதை தந்துக்கிறாங்க வந்து மேலதிக கற்றலுக்குரிய கிரெடிட் 14, தெரிவு பாடங்களுக்குரியது 4 கிரெடிட், கட்டாய பாடத்துக்கு 14 கிரெடிட். பாருங்க, கட்டாய பாடம் 14 கிரெடிட் 5 பாடங்கள், தெரிவு பாடங்கள் 2 பாடங்களை தெரிவு செய்யலும் 4 கிரெடிட், மேலதிக கற்றல் வந்து 14 கிரெடிட் கொடுத்திராங்க சரியா? 14 கிரெடிட் கொடுத்திராங்க. பாடப்பரப்பினூடாக வரும் திறன்கள் டிரான்ஸ்வேர்சல் ஸ்கில்ஸுக்கு 3 கொடுத்திராங்க. மொத்தம் 14 3 17, 17 4 21, 31, 35 கிரெடிட் வரும் சரியா? 35 கிரெடிட் வரும் சரியா? ரைட். இப்ப இதுல இதை சும்மா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. ஸோ பார்த்துக்கொள்ளுங்க சரியா? ரைட். சிரேஷ்ட இடைநிலை கல்வி 2ஆம் கட்டத்தை பாருங்க. தரம் 12 13 பார்ப்போம். தரம் 12 13 பார்ப்போம். ரைட். 5 பாடப்பிரிவுகள் உள்ளன. ரைட். இப்ப வந்து எத்தனை பாடப்பிரிவு இருக்கு ஏ லெவலுக்கு? பழைய கல்வி பிரதானமா 3 பாடம் சார். இல்ல ஏ லெவல்ல எத்தனை பாடப்பிரிவுகள் இருக்கு? பாடப்பிரிவுகள் ஸ்ட்ரீம் எத்தனை இருக்குது? 7 பாட 4 7 4 சார். என்ன இருக்குது? 4 5 அஞ்சுக்கு சார் 5க்கு 5 5 இருக்குது. என்ன நிக்குது? பயோ மேத்ஸ் ஆர்ட்ஸ் காமர்ஸ் டெக்னாலஜி டெக்னாலஜி ஸ்ட்ரீம் இருக்கு. சார் மொத்தம் 5 இருக்குது. இங்க அந்த பயோ மெட்ஸும் சார் 1 கிளாஸ் வரும். பயோ மெட்ஸும் ஒரு ஸ்ட்ரீம் கிளாஸ் வரும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இல்ல 2 ஒன்றுக்குள்ள வராது சரியா? பிசிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீம், பயோ சயின்ஸ் ஸ்ட்ரீம் தனித்தனியா வரும் சரியா? அதே போல காமர்ஸ் ஸ்ட்ரீம், ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம், டெக்னாலஜி ஸ்ட்ரீம் சரியா? மொத்தம் 5 ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது. 5 துறைகள் காணப்படுது சரியா? பயோமெட்ஸும் ஒன்று இல்லை. அது இப்படித்தான் சொல்றேன் வந்து பிசிக்கல் சயின்ஸ், பயோ சயின்ஸ் சரியா? 5 காணப்படுது. இப்ப புதிய கல்வி சீர்திருத்தத்தின் படியும் எத்தனை பிரிவு? 5 பாடப்பிரிவு தான் இருக்குது. ஆனா பெயர்களை மாத்திக்கிறாங்க சரியா? பெயர்களை மாத்திக்கிறாங்க. அவற்றில் ஒன்று நிபுணத்துவம் பெற்றதாக இருக்கலாம் சரியானே? ஒரு சிறப்பு பிரிவிலிருந்து ஒரு பிரிவுல இருந்து எத்தனை பாடங்கள் தெரிவு செய்யறது? 3 தான். அது பழமையான சிஸ்டம். மாணவர்கள் ஒரே பாடப்பிரிவிலிருந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய தொகுதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட 3 சிறப்பு பாடங்களை தவிர்த்து கட்டாயமாக என்னென்ன பாடம் எடுக்கணும்? ஏ லெவல்ல கட்டாய பாடம் என்ன? ஜெனரல் இங்கிலீஷும் பொது ஆங்கிலம் என்ன? ஜிட். இது வந்து கட்டாய பிரிவு. எல்லாருக்கும் கட்டாயம் சரியா? இது வந்து கட்டாய பாடம் என்ன? எல்லாருக்கும் கட்டாயமான பாடம் வந்து பொது ஆங்கிலமும் ஜிட்டும். புதிய கல்வி சீர்திருத்தத்தின் படி நான் நினைக்கிறேன் ஜெனரல் காமன் டெஸ்ட் என்ற பாடம், அந்த பொது சாதாரண பரீட்சை ஐக்குமார் இருக்கிற பாடம் நீக்கி இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதை எட் பண்ண பட இல்லை. புதிய கல்வி சீர்திருத்தத்தின் படி அதுல நிலைமை நமக்கு இது வரைக்கும் சரியாக தெரியல சரியா? இது தெரிஞ்சுன்னா இதுல போட்டிருப்பாங்க இருந்திருந்தா சரியா? ரைட். இது ஏஎல் எக்ஸாம் எழுதக்குள்ள இங்கிலீஷ்க்கும் ஜிட்டையும் பார்ப்பாங்களா அவங்களோட மார்க்ஸ்? கட்டாய பிரிவு போட்டிக்கிறாங்க. பார்ப்பாங்களா இல்லையான்றது நமக்கு இன்னும் ஷூரா தெரியல. பார்ப்போம் சரியா? ரைட். இப்ப இதை எப்படி பிரிச்சுக்கிறாங்கன்னு சொன்னா 5 வகைகளாக விஞ்ஞானம் என்ற சயின்ஸ் ஸ்ட்ரீமுக்குள்ள இப்ப மெட்ஸையும் சயின்ஸையும் சேர்த்துக்கிறாங்க. எதுல?
புதிய கல்வி சீர்திருத்தத்தின்படி பாருங்க, பயன்பாட்டு கணிதம், தூய கணிதம், உயிரியல், வேதியியல் ஆய்வு, பௌதிக விஞ்ஞானம், கணினி அறிவியல், தரவு அறிவியல், விவசாய விஞ்ஞானம், மீன்வளம் மற்றும் நீர்வாழ்வு அறிவியல். ரைட், இது ஒரு ஸ்ட்ரீம், சயின்ஸ் ஸ்ட்ரீம். இதுக்குள்ள மெட்ஸ் படிக்கிறது, நீங்க பயோ மெட்ஸ் ரெண்டும் படிச்சு கொள்ளலாம். அடுத்தது டெக்னாலஜி, தொழில்நுட்பம், அது ஒரு பிரிவு, பேர் மாத்துப்பட்டியது. பாருங்க, முகாமைத்துவம், கொமர்ஸ் சிஸ்டமிக்கான கொமர்ஸ் எப்படி மாத்திராங்கன்னா முகாமைத்துவம் மற்றும் தொழில் முனைவு. முகாமைத்துவம் மற்றும் தொழில் முனைவு. இப்ப வர்த்தக துறையினுடைய புதிய பெயர் என்னன்னு கேட்கலாம். வர்த்தகத்துறை புதிய கல்வி சீர்திருத்தத்தின்படி என்ன பெயராக மாற்றம் பெற்றிருக்கிறது, என்ன பெயர், அந்த துறையை வந்து என்ன சொல்லி அழைக்கிறாங்கன்னு கேட்கலாம். முகாமைத்துவம் மற்றும் தொழில் முனைவு. சரியா? ரைட். கலைத்துறை இருக்கிற ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீமை இவ்வாறு பேர் மாத்திராங்க, மனிதநேயம் மற்றும் சமூக விஞ்ஞானம். மனிதநேயம் மற்றும் சமூக விஞ்ஞானம் என்று பேர் மாத்திக்கிறாங்க. 5வது ஒரு ஸ்ட்ரீம் சேர்த்துக்கிறாங்க, தொழில் பாதை. தொழில் பாதை, தொழில் பாதை. சரியா? ஆக புதிய ஏலெவல் ஸ்ட்ரீம்ஸ் வந்து 5. அதுல புதிதாக சேர்க்கப்பட்டது என்ன? புதிதாக சேர்க்கப்பட்டது என்ன? தொழில் பாதை. சரியா? புதிதாக சேர்க்கப்பட்டது தொழில் பாதை. பேர் மாத்து பட்டிக்குது வந்து கொமர்ஸுக்கும் சயின்ஸுக்கும், கொமர்ஸுக்கும் ஆர்ட்ஸுக்கும் சயின்ஸுக்கும் பேர் மாத்து பட்டிக்குது. ஆர்ட்ஸ் சயின்ஸ் மெட்ஸை ஒன்றா சேர்த்திக்கிறாங்க விஞ்ஞானத்துறை என்று. கொமர்ஸுக்கு வந்து முகாமைத்துவம் மற்றும் தொழில் முனைவு, ஆர்ட்ஸுக்கு வந்து மனிதநேயம் மற்றும் சமூக விஞ்ஞானம். இப்பாடங்கள் கல்வி பொதுத்தராதர உயர் தரத்திற்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளன. பரிந்துரை செஞ்சுக்கிறாங்க. சரியான? பரிந்துரை செஞ்சுக்கிறாங்க. அவற்றுள் கட்டாய பாடங்களாக ஆங்கிலம் மற்றும் தொடர்பாடல் கல்வி சேர்க்கப்பட்டுள்ளது. கட்டாய பாடமாக ஆங்கிலம் மற்றும் தொடர்பாடல் கல்வி சேர்க்கப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பொது ஆங்கிலம், ஆங்கிலம் என்றது பொது ஆங்கிலமா, ஜெனரல் இங்கிலீஷ்? ரைட். இதுல இன்னொரு 6 பேஜ் இருக்குது, பாப்போமா இல்ல இதோட முடிச்சிட்டு அடுத்த கிளாஸ்ல பாப்போமா? பாப்போமா சார்? சார் அடுத்த கிளாஸ்ல பாப்போம் சார். அடுத்த கிளாஸ்ல பாப்போம். ஓகே, இது நோன்பு காலம் தானே, யாரையும் டிஸ்டர்ப் பண்ண இயலாது. ரைட், ஓகே. இன்ஷால்லா நாளைக்கு வந்தவங்களுக்கு ஐக்யூ கிளாஸ் நடக்கும். நாளையில இருந்து ஒரு ஐக்யூ கிளாஸ் வந்து சாப்டர் வைஸா நடக்கும். சரியான? நெக்ஸ்ட் கிளாஸ் எப்பன்னு கேட்டுக்கிறீங்க, குரூப்ல நாங்க போடுவோம். சரியா? உங்களுக்கு இப்போ இந்த கிளாஸ் ஸ்டார்ட் ஆனா நாளைக்கு ஐக்யூ, நாளை அன்றைக்கு ஜென்ரல் நாலேஜ். இதுக்கு பிறகு வந்து உங்களுக்கு சாப்டர் வைஸா கொஞ்சம் படிப்பிக்க வேண்டியிருக்கிறதால என்ன சிலர் அபிப்பிராயங்கள், இப்ப பேப்பர் வைஸா செய்யறதால இப்ப ஒரு சாப்டர் படிப்பிச்சு போட்டு இன்னொரு சாப்டருக்குள்ள போறதால அந்த தொடர் தன்மை உண்டு, அந்த சாப்டர் வைஸா இல்லாம இருக்குது. இப்ப இலங்கையில வந்து எல்லா இடங்கள்லயும் வந்து பேப்பர் வைஸா தான் கிளாஸஸ் நடக்குது. ஒரே ஒரு இடத்தை தவிர இந்த கண்டியில இருக்கிற இந்த கண்டி DXN சொல்லி நடத்துறாங்க இல்லையா, சஃப்ரான் சேல் ஆக்கள், அவங்க நடத்துற கிளாஸ் வந்து சாப்டர் வைஸா போகுது. நானும் ஆரம்பத்துல சாப்டர் வைஸா தான் நடத்தினேன். இதுல கிளாஸுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண ஆக்கள் இருப்பாங்க. அந்த SLES கிளாஸ் எல்லாம் வந்து சாப்டர் வைஸா நடத்தினேன். அது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. இதுல நிறைய பேர் ஸ்டார்ட்ல சொன்னீங்க வந்து பேப்பர் வைஸா நடத்துங்கன்னு சொல்லி. இப்ப நான் சாப்டர் வைஸா கொஞ்சம் படிச்சு பார்ப்போம். ஏன்னா பேப்பர் நம்ம கொஞ்சம் செஞ்சிட்டோம். இப்ப அந்த நிறைய கேள்விகள் விடுபட்டிருக்குது பேப்பர் வைஸா செய்யக்குள்ள. அப்ப அந்த ஒவ்வொரு சாப்டரா சேர்த்து சேர்த்து நான் என்ன செய்யறேன், சாப்டர் வைஸா கொஞ்சம் கிளாஸை நடத்துறேன். இப்ப நாளைக்கு வந்து சாப்டர் வைஸா கிளாஸை இன்ஷால்லா ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? அப்ப அடுத்த கிளாஸ்ல இன்ஷால்லா நம்ம நாளைய கிளாஸ்ல இன்ஷால்லா ஐக்யூ கிளாஸ் நடக்கும். அடுத்த நாளை மறுநாள் GK கிளாஸ்ல இதுல கண்டினியூவா பார்ப்போம் இன்ஷால்லா. சரியா? அப்ப இன்ஷால்லா இந்த அளவோட முடிச்சு கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் நைட். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி.